இந்த படத்தின் இயக்குனர் அவர் இது முதல் படம்னு தெரியாத அளவுக்கு நடிப்புலையும் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எங்கேயோ ஒரு ரூட் இருக்குது. ஒண்ணு நடிகன் ஆயிடலாம், இல்ல இயக்குனர் ஆயிடலாம். 2 ரூட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆதவன் அவர்கள் வருஷம் ஒரு படம் அப்படின்னு சொல்றாரு. நானே 2-3 படத்துல பார்த்த மாதிரி தெரியுது. பாண்டி தான் அதுக்கு பதில் சொல்லணும். படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அருமையா பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒளிப்பதிவு யாரோ பேசும்போது கரெக்டா சொன்னாங்க. ஒரு ஷாட்டுங்கிறது நமக்கு துண்டு துண்டா அழகா தெரிஞ்சுது படம் பார்க்கும் போது. பிரபாகரன் சார் சொன்னது அருமையா சொன்னாங்க. அது ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா இழுத்துச்சுன்னா இது பண்ணா நம்ம எடிட்டிங்ல அப்படி மேனேஜ் பண்ணி அப்படி ஒரு கட் பண்ணுவோம். அது நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், ஆடியன்ஸுக்கு புரியுதோ இல்லையோ. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப அற்புதமான ஒரு நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு இசையமைப்பாளர். ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைத்து விட்டால் நல்லபடியாக பண்ணலாங்கிறதுக்கு இந்த இஎம்ஐ படம் ஒரு உதாரணம். அதோடு இல்லாம சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை இந்த இஎம்ஐங்கிறது. ஏன்னா அது இஎம்ஐ போடுறதுக்கு நீங்க அதை சீன்ல சொல்லியிருக்காரான்னு தெரியல. கடைக்கு போயிட்டோம்னா 10 பேங்க்ல இருந்து வருவோம். ஒருத்தர் நம்மள அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. சார் நம்ம இதுல போடுங்க சார், அங்க போனீங்கன்னா 8% சார், நம்மளது இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், பேப்பருக்கு மாத்திரம் கொஞ்சம் செலவாகும் சார். பேப்பர் வாங்குறதுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ரூபா 900 ரூபா. பேப்பர் அவ்வளவு வாங்குறோம் நம்ம பண்டு கதை எழுதுறதுக்கு கூட அவ்வளவு பேப்பர் வாங்க மாட்டோம். அது மாதிரி இஎம்ஐல பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கிறது 100% உண்மை. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு கலர் கனவா நமக்கு தெரியுது. பார்க்கும் போது ரொம்ப ஈஸியா தெரியறதுனால எல்லாருமே இஎம்ஐ போட்டு எல்லாத்துலயும் ரொம்ப ஈஸியா இது பண்ணிடும். அது ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு அந்த பைக் சீன்ல. அந்த இது நல்லா இருந்தது. இஎம்ஐல அவர் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு எனக்கு தெரியல. டைரக்டர் இஎம்ஐல பாதிக்கப்பட்டிருக்காரான்னு தெரியல. ரொம்ப நல்ல ஒரு கருத்தை கொண்டுட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் திரைப்படத்தை பத்தி எல்லாருமே இந்த மேடையில நிறைய பேசினாங்க. நல்ல படம் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு நம்ம ப்ரொடியூசர் கேரண்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல கதை இல்ல அப்படின்னு உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல கதையை நீங்க தேர்ந்தெடுக்கல. ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் படங்களை பார்த்தால் சிறிய படம் பெரிய படம் என்பது பட்ஜெட்டை வைத்து நிர்ணயிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் பட்ஜெட்டே இல்லாம பண்ண சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால பட்ஜெட்டை வச்சு பெரிய படம் சின்ன படம் கிடையாது. நான் எப்போதுமே சொல்லுவேன், கமர்ஷியல் படம் ஆர்ட் படம்னு சொல்ல போய் நல்ல படம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. படம் நல்ல படம், அதுதான் இந்த படம். நல்ல படம் தான். இஎம்ஐ நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம இதை தவிர்க்க முடியாது. என்னன்னா போன மாசம் மட்டும் நல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும், ஏறக்குறைய 32 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது மாசத்தின் எண்ணிக்கையை விட படத்தின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. டெய்லி ஒரு படம் பார்த்தா கூட 2 படம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ண வேண்டியது. அந்த அளவுக்கு படங்கள் வந்துட்டு இருக்குது. இதற்கு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சேர்ந்து அதற்கு தீர்வு காண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் சினிமா இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா சினிமாவுக்கு வர்றவங்க யாரையும் நம்ம வராதுன்னு சொல்லி தடுக்க முடியாது. இதுக்கு எப்படி தீர்வு காண போறோங்கிறது தெரியல. மக்கள் ஆனா தெளிவான தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல படமா இருந்தா அவங்க எந்த படத்தையுமே பாக்குறாங்க, நல்ல படம் இல்லைன்னா பாக்குறாங்க. அதனால நீங்க நல்ல படம் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. உங்கள் படத்தை சரியான விளம்பரத்தோடு விளம்பர யுக்திகளை பயன்படுத்துங்க. பத்திரிகை நண்பர்கள் இங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, விளம்பரத்துல வித்தியாசப்படுத்தி படத்தை அருமையா தியேட்டருக்கு கொண்டுட்டு வாங்க. நிச்சயமா இது வெற்றி படமா அமையும். வாழ்த்துக்கள்.